இயேசு கிறிஸ்துவின் அன்பின் வாழ்த்துதல் உங்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்துகிறேன். இன்று ஏசப்பா நம்மோடு என்ன பேசுறார் என்று நாம் பார்க்க போகிறோம். சங்கீதம் 146 1ஆம் வசனம், என் ஆத்துமாவே கர்த்தரை துதி. பிரியமான அன்பு தெய்வச்சனமே, நம்ம அது வேணும், எனக்கு இது தேவை அது தேவைன்னு தான் நம்ம ஆண்டவர்கிட்ட போகிறோம். ஆனா இதுவரை நம்மளை ஆசீர்வதித்து ஜீவனை கொடுத்து பலனை கொடுத்து எல்லா ஆபத்துல இருந்து நம்மளை காப்பாற்றின நம்ம ஆண்டவரை நம்ம என்ன செய்யணும்னா, நம்ம ஆத்மா மனசார நம்ம ஆண்டவரை என்ன செய்யணும்னா துதிக்கணும், அவருக்கு ஒரு நன்றி சொல்லணும். பிரியமானவர்களே, நாம் கேட்பதற்கு மேலாக ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்கிறவராக இருக்கிறார். அவர் செய்த நன்மைகளை நம்ம நினைத்து பார்த்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லும் பொழுது நம்ம இன்னும் ஆசீர்வதிக்கப்பட்டு தேவனுடைய சமூகத்தில் நிற்கிற, இந்த உலகத்திலே ஆசீர்வாதமாய் நிற்க கர்த்தர் உதவி செய்கிறவராக இருக்கிறார். பாருங்க, நம்ம கணவனை காப்பாற்றி இருக்கலாம், மனைவியை காப்பாற்றி இருக்கலாம், தாய் தகப்பனை, உறவுகளை, ஃப்ரெண்ட்ஸுகளை, சகோதர சகோதரிகளை கர்த்தர் எவ்வளோ உங்க குடும்பத்துல ஆண்டவர் காப்பாற்றி இருப்பார் இல்லையா? அதற்காக நம்ம என்ன செய்ய போகிறோம்? அவரை துதிக்கணும், அவருக்கு நன்றி சொல்லணும். நீங்க எதை செய்தாலும் எப்பெல்லாம் நம்ம செய்யும் பொழுது, எதெல்லாம் நம்ம ஆசைப்படுறோம் அதெல்லாம் நமக்கு கிடைக்கும் பொழுது ஏசப்பாவுக்கு நம்ம நன்றி சொல்லணும். நம்ம ஆத்மா அவருக்கு நன்றி சொல்லணும். அதை கர்த்தர் விரும்புகிறவராக இருக்கிறார். அப்போ நம்ம ஆத்மா கர்த்தரை நோக்கி துதிக்கும் பொழுது கர்த்தர் அதுக்குள்ள வாசம் செய்கிறவராக இருக்கிறார். அப்போ நமக்கு இன்னும் தேவையா இருக்கு, இன்னும் நமக்கு ஆசீர்வாதம் எது குறை ஆண்டவர் நமக்கு கொடுக்க அவர் பாத்திரராக இருக்கிறார். இன்றே ஒரு முடிவு எடுங்க, என் ஆத்மா முழு மனசோடு நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல போகிறேன். ஏனென்றால் ஆண்டவர் என்னை எல்லா ஆபத்திலிருந்து, எல்லா வியாதியிலிருந்து, எல்லா துக்கத்திலிருந்து ஆண்டவர் என்னை காப்பாற்றி இருக்கிறார். அதனால என் ஆத்மா முழு உள்ளத்தோடு நான் இயேசுவை நான் ஸ்தோத்தரிப்பேன், அவரை துதிப்பேன் என்று விசுவாசிங்க. நம் கண்களை மூடி செபிக்கலாம். பரலோக பிதாவே, அப்பா, என் ஆத்துமா முழு உள்ளத்தோடு ஆண்டவரே, அப்பா, இதோ உண்மை நாங்கள் துதிக்கிறோம் கர்த்தாவே ராஜா. அநேக நன்மைகள் செய்திருக்கிறீங்க, அநேக எங்களுடைய கண்ணீரை துடைச்சிருக்கிறீங்க அப்பா. ஆண்டவரே, எங்களுடைய குறைகள் எல்லாம் ஆண்டவரே நீங்கள் சந்தித்திருக்கிறீங்க. எத்தனை விபத்துல இருந்து ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகளை எங்களை நீங்கள் காப்பாற்றி இருக்கிறீங்க ஏசப்பா. அதற்காக ஆத்மா முழு உள்ளத்தோடு உங்களுக்கு நான் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே ராஜா. இதை பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளும் இப்பொழுதே ஒரு முடிவெடுத்து உமக்கு நன்றி உள்ள பிள்ளைகளா இருக்கட்டும் ஆண்டவரே. இப்பொழுது உமக்கு நன்றி சொல்லுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் ஆசீர்வதிப்பீராக ராஜா. ஆசீர்வதித்து பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆத்மா முழு உள்ளத்தோடு சந்தோஷமா ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.